ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அதனால் சுக்காப்பி போடலான்னு பார்த்தேன். ஸோ ஒரு குத்தளவுக்கு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சுக்கு, கொஞ்சம் நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு வெத்தலை, கொஞ்சோல ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றினேன். அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த தூளை போட்டு நல்லா கொதி வந்தது. ஏன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுற அளவு, நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன், அது 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா வற்ற விட்டேன். ஏன் அதிகமாக நான் கருப்பட்டி சேர்த்தேன்னா, எனக்கு 3 வயசு பையனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அவனுக்கு நான் கொடுக்குறனால அவன் உரப்பு அவ்வளோவா எடுக்க மாட்டான்னு சொல்லி நான் அதிகமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்க்கலாம், அல்லது பனக்கற்கண்டு அல்லது தேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக தொண்டை சளி கண்டிப்பாக இறங்கும், மூக்குலேருந்து நம்மளுக்கு வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.